ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து அண்ணன் ஜெயசித்ரா அண்ணன் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம்னு நினைக்கிறேன். 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜாவில் இதே பிரசாத்தில் நம்ம பிரபு சாரோட பார்த்தோம். மணிகண்டன் பிரதர் இருக்காங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. தேவராஜ் சார்லாம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட்டு. சித்ராமணி அண்ணெல்லாம் என்னை ஃபஸ்ட்டு திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்னை முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணவர் சித்ராமணி அண்ணன். இன்றைக்கி அவர் அங்கே இருக்கிறாரு 25 வருஷத்தில். அதே மாதிரி அவரும் எங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இதுதான், இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்தித்து அடிபட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமாக நேசித்ததுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்பில், அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எந்திரிச்சு வந்து எங்கள் அம்மாவை கூட இழந்த அந்த டைமில், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும், இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் கேப்பில் இவ்வளோ வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஒரு கண்டென்ட், இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக அதை எகிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக, ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸ் ஏன் லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்குற நிலைமையில் அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார். அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னடா படத்தை ரீமேக் சொன்னார். வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக, அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும்போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சுது. நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரக்டர், அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில், அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அதை அப்படியே டிட்டோவாக படம்லாம் இருக்குது இன்றைக்கி. அது என்றைக்குமே வந்து ஒரு பவுன் ஸ்கிரிப்டில் இருக்கிறத வந்து எதாவது மாற்றுவாங்க இல்லை. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமாக வந்து ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டேரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே. அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் அண்ட் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர் பன்னீர் சார், தங்கவேல் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நோ ஜஸ்ட் நவ் இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு. And songs very beautifully done created by Naren Balakumar sir. And
fight Silva, stunt Silva master, very beautifully done by him, and it has a very beautiful story. A comedy irukka. Yogi Babu sir has done an amazing work. So it's a family entertainer, and உங்களை எல்லாரும் theatre போயிட்டு movie watch. I request you to watch the movie in theaters, and ரொம்ப special moment, and I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir, and Prabhakar sir, Danny sir, everyone. A special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Marat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. Ellarukku romba romba nandri. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் பிரஸ்தாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரெஸ் மீட். நிகில்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ்ட் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டுன்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில், கடவுள் பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் டேனி ப்ரோ காட் பிளெஸ் யூன்னு சொல்லி கூட இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக என்ன சொல்கிறது, அவ்வளவு ஒத்துமையாக உழைச்சி வெளியில் வந்திருக்கிற படம் அக்யூஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மட்டும் இல்லாமல் உதயா சார் பண்ணுற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ணுற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு அஞ்சாத படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு, பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை சொல்ல தேவையில்லை, பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் 5வது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்டு மூவியில் ஒரு மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லும்போதே டைரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஒரு வெப்சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டைரக்டர் சார்,
அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இவர் என்னென்னா அவங்கக்கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். அக்யூஸ்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு நல்ல அனுபவம். இப்போ தான் ஜனவரி வந்து எனக்கு இந்த சாங் சிச்சுவேஷன் சொல்லி கம்போசிங்லாம் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே மேட்ரு ஆஃப் 6 monthஸில் வந்து படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியாகி இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அண்டு அதுக்கு வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மெயின் ரீசன் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ரோப்பின் ஆனதுக்கு வந்து உதயா சார் தான். ஸோ அவருக்கு என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து 3 சாங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட விமர்சனங்களை வந்து எழுதணும். அண்டு என்னோடய லாஸ்ட் ஃபிலிம் நிழற்குடை, அதுக்கு வந்து பாடல் மற்றும் பின்னணி இசைக்கு வந்து நீங்கள் கொடுத்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு புஷ் இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக என்னோடய முழு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து லைக் இதோட என்டையர் ஸ்கிரிப்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து August 1 தேட்டரில் பார்த்துட்டு இதுக்கான விமர்சனங்களை நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்யூஸ் படம் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அந்த எடுக்கும்போது ஒரு இயக்குனருடைய அனுபவம் தெரிஞ்சுது. ரொம்ப கால்குலேட்டிவாக திட்டமிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லையும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்திருக்காங்க நான் நம்புகிறேன். நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க, டப்பிங்லேயும் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இதோட இன்வெஸ்டர்ஸ் உதயா, பன்னீர், தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது, இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம முதல்ல வந்து எனக்கு பயம்தான் வருது. முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்றோம்னா நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா இன்றைக்கு 90% தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, தினத்தந்தியில் கொடுக்குற 4 கோட்டரை பேஜ் தான் மிச்சமாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை தவிர எதுவுமே அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு கடைசியிலே இல்லை. எல்லாமே காசு கொடுத்து வாங்குகிறோம். நாங்கள் காசு கொடுக்காமல் கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில் வர ஒரு 4 கோட்டரை பேஜ். அந்த 4 கோட்டரை பேஜ் இல்லைன்னா இதில் இருக்கிற 90%, 85% படம் வந்ததே தெரியாமல் போயிடும். இந்த தந்தியில் வந்துச்சு பாருங்கள், நம்ம தான் தூக்கி காமிச்சிட்டே சுற்றணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி அவ்வளவு படங்கள் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 படம் ரிலீஸ் ஆகாத 9 படம் விளம்பரம் இன்றைக்கி கோட்டர் பேஜ் அங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? தந்தியில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த நன்றி. இந்த ஸ்கீம் முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கே புரியல, என்னங்க இது ஃப்ரீயாலாம் கொடுக்குறது, இது புரியல. இப்போ தான் தெரியுது. கடைசியில் பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க நஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிட்டு கிடக்கு. பெரிய படங்களே ரிஸ்க்கு. பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க, அதில் ஏதோ முன்ன பின்ன பண்ணிக்கலாம். ஆனால் சிறிய படங்கள் அப்படியே காணாமல் போயிடுது. 100 போட்டால் 110 போகுது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்முடைய சக்ஸஸ் ரேட் 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7-8%லேயே இருக்கிறோம். அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயும் வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே நேரம் உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க, என்ன அந்த ப்ரொடியூசரை பார்த்துன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில், ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை.
ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த வெற்றியை நோக்கி போடல, அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்டில் அப்பா, சினிமா பேக்ரவுண்டில் அண்ணன், ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டார், சாதனை பண்ணிட்டார், தம்பி நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்பொழுது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் ஒரு நடிச்சிட்டு வரேன். இல்லை நான் இந்த இடத்துல வேறு யாராவது போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது, நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்போமே, அவனுக்கு தோல் கொடுப்போமேன்றதான் நம்ம போகிறது. அதனால் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ண அது இல்லை, ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக. அந்த வகையில் உதயாவும் மிக திறமையான நடிகர் நம்முடைய அஜ்மல், இந்த மொத்த டீம், பிரபு ஸ்ரீனிவாஸ் டைரக்டர், எல்லாருமே கேமராமேனை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னீங்க. இந்த மொத்த டீம் ஜெயிக்கணும். அந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும். குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம புள்ள நமக்கு நல்லா தான் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரியும் நம்ம புள்ள என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து பார்த்து நாங்கள் நல்லா வர்றோம். அப்புறம் நீங்கள் கிளிக்கிற கிளி பெருங்கிளியாக இருக்குது. சரி, அது ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக கிளிக்குன்னா கிளிச்சு தான் தீருவீங்க. எவ்வளவு நான் சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறைன்னு பட்டால் குறைன்னு எழுதுவது தான் தர்மம், அது தப்பு இல்லை. அதை கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே பாலிஷ்டாக எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு எனது வணக்கங்கள். கன்னட படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று, ஒரு கன்னட டைரக்டர் போல இருக்குது, கன்னடாலாம் பேச போகிறாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக கன்னடா டைரக்டர், கன்னடாவில் படம் பண்ணியிருக்கேனே தவிர இங்கே தான் என்னுடைய வாழ்க்கை கோரியோகிராஃபராக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சுந்தர்சி சார் படத்துக்கு, தனுஷ், அர்ஜுன் சார், நிறைய எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பெங்களூரில் படம் டைரக்ட் பண்ண போனேன். பேக் டு பேக் இந்த ஒரே ப்ரொடியூசர் கிட்ட நான் ஒரு 5 படம் பண்ணேன். 6 படம் பண்ணேன் ஒரே ப்ரொடியூசர், 5 படம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன். இது என்னோடய 7வது படம், ஆனால் தமிழில் முதல் படம் என்னோடது. ஸோ பேசிக்கலி எனக்கு பெங்களூரில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது என்னுடைய. அது வந்து அங்கே அதுக்கப்புறமா அந்த அந்த பேரோடு நம்ம வந்து இங்கே வரும்போது ஒரு பெரிய படம் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எல்லாருமே இங்கேருந்து போய் ஒரு படம் பண்ணுவாங்க, மணிரத்னம் சார், பாலுமகேந்திரா சார், அது மாதிரி வரும்போது ஒரு படம் பண்ணி 2 படம் பண்ணிட்டு இங்கே வந்து படம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் அந்த படம் போய் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வரலான்னு நினச்சிருக்கும் போது பேக் டு பேக் அதே ப்ரொடியூசரே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 5 படத்துக்கும் எனக்கு ப்ரொடியூசராக இருந்தார். அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் பரமேஷ், மிஸ்டர் பிரேம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வரும்போது ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டைமில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன், ஒரு சில ஹீரோஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், லாரன்ஸ் கிட்ட, விஷால் சார் கிட்ட, இன்னும் நிறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படி கைக்கு வந்து போச்சு. அப்போ நினச்சேன், சரி பண்ணால் பெரிய படம் தான் பண்ணணும், வேறு எந்த படமும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, இங்கே கன்னடாவில் படம் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படி தான் நினச்சிங்க, ஒரு சின்ன படம், அந்த படம் பெரிய படம் ஆச்சு, இல்லை நீங்கள் பண்ணுற படம் பெரிய படமாக ஆகணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 6 மாதம் அமெரிக்கா போயிட்டேன். சரி பார்க்கலாம், இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அகெயின் இங்கே வந்தோடனே எனக்கு நிக்கில் முருகன் சார் தான் இந்த அக்யூஸ் படத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சவர். அவர்கிட்ட தான் முதல்ல நான் வந்து ஒரு பிஆர்ஓ, அவர் வந்து எனக்கு என்னுடைய கணப்பான்னு ஒரு படம் பெரிய ஹிட் அங்கே, அந்த படத்தை நாங்கள் தமிழில் இங்கே யாரோ இவன்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ண முடியல. எனக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்து பெரிய வெள்ளம்லாம் வந்து 2015 அந்த டைம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு பழக்கமானார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் அவரை மீட் பண்ணும்போது சொன்னார், பிரதர் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்களா, இங்கே ஒருத்தர் உதயான ஒருத்தர் தெரியும்ல? ஆமாம் தெரியும் சார், நம்ம ஏஎல் விஜய் சாரோட பிரதர், அவர் ஒரு கதை கேட்டுட்ருக்காரு, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பர் தரேன் அப்படின்னாரு. சரி சும்மா சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு தான் நான் நேராக ஃபோன் அடித்தேன். ஆனால் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங்லேயே எடுத்துட்டாரு. எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி நான் பிரபு சார், சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார். இல்லை சார் இது மாதிரி நான் வந்து உங்களை மீட் வாங்க சார் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக உடனே நேராக ஆஃபீஸ் போனேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அப்படியே சார் இது மாதிரி படம் பண்ணோம் சார். ஆமாம் சார் வச்சுருக்கீங்களா சார், கதை வச்சுருக்கேன். ஆமாம் சார், இது மாதிரி சரி சொல்லுங்கள் சார். நான் ஒன்று என்ன பண்ணேன், இனிமேல் போய் கதை பண்ணிக்கிட்டுலாம் சொல்ல வேணாம், இவங்க வந்து நான் இது ஒரு சின்ன கதை தான் அது சொல்லிடுறேன் சார். இது ஒரு படம்லாம் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம்ல, சுட்டு வச்சுருப்போம்ல, அதே மறுபடியும் திருப்பி போட்டு தோசையை கொடுத்துட்டு சுட்டு சார் நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணிக்கலாம், லாஸ்ட் படம், அந்த படம் வந்து இப்போ ப்ரைம்லாம் இருக்குது, அந்த படம் வந்து உங்களுக்கு ரீமேக் நல்லாயிருக்கும், ஒரு ரொம்ப செட்டில்டான பட்ஜெட்டாக இருக்கும், சின்ன பட்ஜெட் படமாக தான் இருக்கும் சார்.
பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், நான் வேணால் பண்ணேன். பார்த்து சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பார்த்தார பார்க்கவே இல்லை, 2 நாள் கழிச்சு சார் அது வந்து படம் எனக்கு அப்படிலாம் படம் வேணாம் சார், எனக்கு வந்து அது ஒரு டார்க் காமெடின்னு சொல்கிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், அது வந்து கொஞ்சம் கொக்கி மாதிரி மைனா மாதிரி அந்த மாதிரி ஒரு ராவாக ரஸ்டிக்காக அப்படி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. உடனே சரி ஓகே அப்படின்னா, ஆனால் அந்த பட்ஜெட் கூட ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது சார், அது பார்த்துக்குங்க அப்படின்னாரு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து சரி வந்துட்டேன், எனக்கு அப்புறம் நம்ம கேட்க வேணாம் விட்டுலாம் சொல்லிட்டு வந்துட்டதுக்கப்புறமா யோசித்தேன். அப்போ நான் ஒரு படம் கன்னடாவில் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கதை சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹீரோ அந்த டைமில் பண்ண முடியல. அப்போ சும்மா சொல்லி பார்ப்போமா, ஏன்னா அந்த கதை பெரிய பட்ஜெட் கேட்குமே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லி வைப்போம், வந்தால் வருது வராட்டி போது சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சார் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னா, சார் பட்ஜெட் இல்லை சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்ல கேட்டார். நல்லா இருக்குது சார், இந்த கதை நல்லா இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது எப்படி நீங்கள் சொல்கிற இந்த பட்ஜெட் நம்ம சொல்கிற ஒரு பட்ஜெட்டில் இல்லை சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னேன். அப்படியா, சரி எனக்கு ஒன்று பண்ணுங்கள், இப்படி நீங்கள் லைனாக சொல்கிறதோட எனக்கு கதையை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாரு. சரின்னு உடனே நானே என்ன பண்ணேன், ஃபுல்லாக பவுண்டர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். சார் இதான் சார் கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்பயே அக்யூஸ்டன் பெயிண்ட் வச்சு டைட்டில் வச்சு கொடுத்தேன். அது கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு நான் படித்து சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லா ஹீரோக்களும் அப்படி தான் படித்து சொல்ல போகிறாங்க, நம்ம வச்சுட்டு நம்ம பாடு கிளம்பிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 45 மினிட்ஸ்லேயே என்ன 1 ஹவர்லேயே கால் பண்ணார் எனக்கு. நான் வீட்டுக்கு போய் என்ட்ரியாக காரை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். இருந்துச்சு, ஹலோ சார் என்ன சார் சொல்லுங்கள் சார். சூப்பர் சார், ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணுவீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது சார், நான் காரில் போகும்போதே படிச்சுட்டேன், எனக்கு மீதியை வந்து உங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன்னாரு. அப்புறம் ஃபோனே பண்ணல. அப்போ நினச்சேன் ஃபஸ்ட் ஹாஃப் பண்ண தான் நல்லா இருக்குது போல இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை போல இருக்குது, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிருக்கும்போது ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணார். சார் நாம் இந்த படம் பண்ணுறோம், செம்மையாக இருக்குது சார், முக்கியமாக என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், நாளைக்கு என் ப்ரொடியூசரை மீட் பண்ண வச்சுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா நாளைக்கு காலைல போனோன்னா அவங்க ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவருடைய சன்னு மிஸ்டர் பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. பார்க்கும்போது என்னடா வில்லன் மாதிரியே இருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு. நேராக போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி கதானே, சரி நம்ம முதல்ல இந்த அக்யூஸை நம்ம எப்படியாவது வந்து இது பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி முடித்த உடனே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு முதல்ல எனக்கு தங்கவேல் சார் பையன் தான் இருந்தது. சார் செம்ம கதை சார், எனக்கு அப்படி கேட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்கிட்ட வெளியே வந்து பேசிகிட்டே இருந்தார். என்னடா இவர் பன்னீர்செல்வம் சார் எதுவுமே சொல்லியே என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபோனை போட்டு என்கிட்ட 1/2 hour பேசினார். எப்படி பிரதர் இந்த மாதிரி கதை பண்ணீங்க, இப்படி ஒரு கதை பண்ணீங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேட்டேன், சார் இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது வந்துச்சு. நான் ஒன்றும் இல்லை சார், இது வந்து கொஞ்சம் நம்ம செட்டில்டாக பண்ணிக்கலாம் சார், ஆனால் எனக்கு ஒரே 3 விஷயம் தான் சார். என்ன சார், சார் இந்த பஸ்ஸு ஒன்று பெருசாக பஸ்ஸு வாங்கி கவுத்து அது பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அடிபட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சார், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் சீன் இருக்குது சார், அது ஒரு இன்டர்வல் பிளாக் முன்னாடி பெரிய என்கவுண்டர் சீன் வரும், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அதுக்கப்புறம் வழக்கம் போது கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது சார், ஒரு 3-4 நாள் ஒரு படம் இருக்கும். இதெல்லாம் இத்தினு சொல்கிறீங்களா, இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம பண்ணிடலாம் சார், அது சின்னதாக பண்ணிடலாம் சார். சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தேன். நம்ம கோ-டைரக்டர் சங்கர் தான் இருந்தார். என்ன சார் நீங்கள் பாட்டு கதை சொல்லிட்டு வந்துட்டீங்க, இந்த கதை இந்த பட்ஜெட்டு என்ன தாங்குன்னு நினைக்கிறீங்களான்னு. விடுங்க கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இவர் நம்ம பன்னீர்செல்வம் பேசுகிற இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பிக்க போகிறோம்னு நினச்சிருந்து. அதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுவேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் வந்து திடீர்னு ஏதாவது சின்ன லாஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க பையன் சொல்லுவானா, என்னோட அடி லாஸ் ஆகிடுச்சு, சரி இனிமேல் ஜெட் ஃப்ளைட்லாம் போக வேணாம், நீ வந்து எக்கானமி கிளாஸ்லேயே போ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நினச்சிட்டு இவருக்கு இதுவே சின்ன பட்ஜெட் அப்படின்னா. அப்போ நான் யோசித்தேன், ஐயோ இன்னுமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொல்லியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 6-7 கோடி ரூபாய் வந்து சின்ன பட்ஜெட் சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் என்னென்னா ஒரு நாள் கூட முகம் சொல்லிக்காமல் இந்த விஷயத்தில் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு 61 நாள் 62 நாள் ஷூட்டிங் பண்ணோம். எல்லாம் அந்த 55 நாள் சொன்னாங்க, அது வந்து எல்லா டபுள் காட்சிலாம் சேர்த்து. எங்கிட்ட சொல்ல ஒரு நாள் கூட வந்து ஒருத்தர் கூட இது ப்ராமிஸாக ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இது ஏன் இப்படி நடக்குது எது நடக்குது ஏன் அப்படின்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடச்சாங்க. படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது யாராவது புதுசாக வச்சு பண்ணிக்கலாமா சார், புது மாஸ்டர் கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாமா அப்படின்போது இல்லை, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ஃபைட் இதெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் இந்த பெரிய விஷயம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கார் இதில் வந்து ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் இறந்து போனார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய பஸ்ஸு,
இந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 20-25 பேசஞ்சர், ஒரு 50 பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. பஸ்ஸை கவுக்கும் போது வந்து நான் என்ன நினச்சேன், முதல்ல பஸ்ஸு கொஞ்சம் இவங்க பட்ஜெட் ஓகே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, சார் பஸ்ஸு கவுக்கலாம் வேணாம் சார், அப்படியே பிரேக் அடிச்சு போய் மரத்தில் மோதி நிற்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உதயா சார் வந்து இல்லை அது அப்படி தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நான் என்ன சொன்னேனோ அது அன்றைக்கி அப்படியே அந்த விஷயத்தை பண்ணார். அதுக்காக ஸ்டன்ஸ் சில்வா மாஸ்டர் உள்ளே கூப்பிட்டாங்க. அப்பயே எனக்கு கொஞ்சம் பாதி பாரம் இருந்துச்சு. ஏன்னா மாஸ்டர் வந்தோடனே நான் முதல்ல ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே இந்த பஸ்ஸு சீக்வன்ஸ் முடிச்சோன்னே, இல்லை சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு 4 to 5 டேஸ் எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ படம் பண்ணி சொல்லுங்கள் எப்படி பண்ண முடியும். இல்லை சார் இல்லை விடுங்க நான் பார்த்து விடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் இந்த பஸ் சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் டாக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இந்த பஸ்ஸு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் மாட்டுக்கு ஒரு 3 பஸ்ஸு மாற்றிருக்கோம். அந்த 3 பஸ்ஸில் அந்த பஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கீழே வண்டியை விழத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது சார், அது வண்டிலாம் ரொம்ப கஷ்டம்னோடனே இவங்க ஒரு பஸ்ஸையே வாங்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை தான் அது ஓடுற பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அது இப்போ ஸ்கிராப்பில் தான் போயிடுச்சு. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் எனக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அந்த படத்தில் இருந்தாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து அந்த உதயா சாருடைய அந்த இனிஷியேட்டிவ். எல்லாருமே அந்த ஒரு கதாநாயகன்னா அப்படி சொல்லிட்டு ஓகே பண்ணிவிடுங்க, என்னோட இன்ட்ரொடக்ஷன் நல்லா இருக்கா அதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முதல்ல நான் கேட்கும்போது, சார் இந்த படத்தில் பேரலாக உங்கள் கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணோம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சார், ஆனால் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஆமாம் படிச்சுட்டேனே, அது யார் பண்ணலாம் அப்படின்போது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்க பிஸியாக இருந்தாங்க, என்னென்ன விஷயம் இருந்தது. அப்போ உதய சார் சொன்னார், இல்லை இதுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும், நீங்கள் சொல்கிற ஆளுக்கு நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சார் ஆஃபீஸ் வாங்க சார், நான் சொன்னேன் இந்த அஜ்மல் எப்படி இருப்பார் அப்படின்போது, எனக்கு முன்னாடியே அஜ்மல் படம்லாம் பார்த்துருக்கேன், முஷ்கின் சார் படம்லாம் பார்த்துருக்கும்போது பரவாயில்லையா அஜ்மல் ஓகே வெரி குட் கூப்பிடலான்னு எனக்கு காலையில் ஃபோன்லேயே கதை சொல்லுங்கன்னாரு. ஃபோனில் கதை சொன்னோன்னா ஓகே இம்மீடியட்டாக ஓகே சொன்னார். சொல்லிவிட்டு ஆன் போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த டே 1லேருந்து அவர் வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இதை நான் வந்து மனசார சொல்கிறேன். டே 1லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. எந்த சீன் அவர் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, இல்லை நல்ல கதை இது, இப்படிலாம் பண்ண நல்லா பண்ணுங்க, இல்லை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, இப்படியே வந்து எங்கிட்ட பேசி இல்லை வேணாம் இங்கே வாங்க இப்படி வைங்க சார் நான் சொல்கிறது கேளுங்க சார் அவங்க சார் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்க சார். ஓகே சார் நல்லா பண்ணிடலாம் சார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எங்கிட்ட இன்வால்வ் ஆனார். அதே மாதிரி யோகி பாபு சார், இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் வேணும், ஆனால் படம் ஃபுல்லாகவும் வரணும். இப்படி ஒரு கேரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து யாரை போடலான்னும் போது சஜஷன் பண்ணிருக்கும்போது உதய சார் பன்னீர் சார்லாம் சொன்னாங்க, சார் யோகி பாபு நம்ம பேசுவோம் சார் அவர் டேட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அவர் எப்படி சார் நமக்கு அவ்வளோ டேட்லாம் கொடுப்பாரு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நமக்கு ஒரு டேட் வருது பரவாயில்லையாட்டுன்னு கேட்டேன். இல்லை சார் பேசுவோம் சார், கதையை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம் சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க உதய சார் யோகி பாபு சார்கிட்ட. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அவர்கிட்ட யோகி பாபு சொன்னேன், அப்படியா ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னேன். ஆனால் சார் ஷூட்டிங்க்கு நம்மலாம் டெய்லி இவர் வந்து 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு தள்ளி பண்ண முடியாது, ஏன்னா இந்த படம் வேறு மாதிரி இருக்குது, கூடவே இருக்கணும் அப்படின்னேன். அப்போது அவருக்காக நாங்கள் ஒரு போர்ஷன் எடுத்து கண்டினியூவாக வரா மாதிரி ஒரு வாரம் 10 நாள் வந்து ஒரு 3 நாள் வந்து நாங்கள் ஏலகிரிலையும் ஒரு 7 நாள் ஏலகிரிலையும் ஒரு 3 டேஸ் சென்னையிலையும் வந்து அவரை காம்பேக்டாக அவருடைய டேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த கண்டினியூவாக 10 டேஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு யோகி பாபு சார். ஒவ்வொரு சீன்லையுமே எங்களுக்கு வந்து நல்லா இன்புட் கொடுத்து நல்லா வருது பாஸ் பண்ணுங்க, ஒரு சீனில் டைலாகே சொல்லுவார், எப்பா உங்கள் 2 பேர் காம்பினேஷனில் மட்டும் நான் முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சார் வந்து உதயா சாருக்கும் அஜ்மல் சாருக்கும் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போகிற காமெடியன் இல்லாமல் ஒரு கதையாகவே அதில் உள்ளே இருப்பார் அவர். பாடினா கூட காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது மென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்களா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக பண்ணீங்களா? இல்லை ஆக்சுவலி வந்து அந்த சீனில் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு எப்போவுமே இந்த படத்துலலாம் வந்து நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம். இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போவோம், ஏதோ ஒன்று பாட்டு பாடிட்டே போவோம். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அறியாமல் தான் பாடுறோம். ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றதை வந்து அது நாங்கள் சும்மா அது பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னதான் தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல. அது ஒரு சின்ன அந்த சீனோட ரிலேட்டடாக சும்மா ஜாலியாக ஐயோ இந்த பாட்டை பாட்டா தப்பாகிடுச்சோ, அது ஒரு நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது ஃபுல் சீனாக பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த இது பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து போலீஸ்காரை வந்து கைதி காப்பாற்றுவார், இதில் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது எப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை இருக்குமா? அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் வேறு மாதிரி விஷயம். இது என்னுடைய படம் வந்து கைதின்னா எல்லா படத்துலையுமே கைதிகள் போலீஸுன்ற விஷயம் எல்லா படத்துலையும் தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அத்தா கிட்ட. ஆமாம், அது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறது நிறைய படத்தில் வருது. ஆனால் அதோடைய ஜானர் வேறு, இதோடைய ஜானர் வேறு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. புரியுது சார். சார், இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போனதே கிடையாது. ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவரை வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்ன காரணம் சார்? உண்மையை சொன்னேன் சார். ஏன்னா என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. இது என்ன காரணம்? கரெக்டாக இருந்தார். என்னோட படம் என்ன, இப்போ எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்தது வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன ஏதுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம படம் எடுத்தோம், அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அவ்வளோதான். அஜ்மல் சார், ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம். யோகி பாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள்னு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு இல்லாமையோ ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி பாபு நடிக்கணும்னு போட்டுடுறாங்க. அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது அவரே நடித்த படமாட்ட ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார். அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார். அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான். பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால் ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை. தேங்க்யூ. அஜ்மல் சார் பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லும்போது அவர் இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொன்னது வருதா, ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன். அஜ்மல் சார் ஒரு நிமிஷம் இருங்க, பைக் தரேன், இன்னொரு பைக் கொடுங்க. அஜ்மல் சார், ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க, அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போதும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க. நடுவில் கோட் நடிச்சிங்களே, ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா? நிறைய கிடச்சிச்சு. இல்லை அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டராக பண்ணியிருக்கோம். இது முழுசாக கேரக்டராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறேன். அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். அஞ்சாதையும் சரி, கோவும் சரி. ஆமாம், ஹீரோவை பண்ணனால. அது வந்து விஜய் சாருக்காக, வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம். அதனால தான் அப்படி பேசுனேன். சிவன வாரம் 10 படம் வருது. ஏற்கனவே விஷால் சார் பீரியட் இருந்தப்போ ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ உதயா சாருக்கு தெரியும். இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன? இப்போ வந்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடி, மீதியை பண்ணிடுற உதயான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோம், அதில் ரெடியாக இருக்கும். யார் ரெடியாக இல்லையோ அவங்க தான் அது வரணும். இல்லை வாரம் 10 படம். நான் ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ஆக்டிவாக தானே இருக்குது. இதோட விஷயங்கள் வந்து இங்கே பேசுகிற இல்லை. ஏன்னா இல்லை உண்மை என்னன்னா இங்கே எல்லாம் வந்து இங்கே தான் பேசுகிறீங்க. 10 படம் வருதுன்றீங்க. பட் நீங்கள் அங்கே ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பராக இருக்கிறதால ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்லைண்ணா, அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்களில் மீட்டிங்கில் நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ஒரு நாம்ஸ் இருக்குது. அது வந்து அங்கே தான். பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க, இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தா இருக்குது. வெளியே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் சாரம் மட்டும் சொல்ல, எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. பாகுபாடு எங்களுக்குள்ளே யாருக்கிட்டையும் இல்லை. அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக அது மூஞ்சில் அடித்த மாதிரியான நிகழ்வுகள் வரும். ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக சார். ப்ரொடியூசர்ஸுகளுக்கு நல்லது நடக்கும். இல்லை அது இல்லை பதில் தான்.
இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இல்லை, அதுதான் உண்மை. சீக்கிரம் ஒற்றுமை ஆகிடும். சார் உதயா சார், ஒரு கேள்வி. இது இப்போ நிறைய பேன் இண்டியா படங்கள் வருது. இந்த படத்துலேயும் வந்து டைரக்டர் கன்னட படம் 5 படம் பண்ணியிருக்காரு. கன்னட நடிகர்களாக நடிச்சிருக்காங்க, பெரிய நடிகர்களாக நடிச்சிருக்காங்க, ஹீரோயினும் கன்னட. இந்த படம் தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க? வேறு கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பஸ்ஸு ஃபைட் ஒன்று சொன்னீங்க, அதுக்கு மட்டுமே 1.5 கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது. அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா? அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு? கண்டிப்பாண்ணே. இதை வந்து பஸ் ஃபைட் வந்து அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு. பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவை. இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போது அதான் சொன்னார், சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம். 3 பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை. நல்லா பிரமாதமான ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தியேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது. அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டுனவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினார். அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. லைவாக பார்த்தோம். லைவாக அந்த ஷாட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளாக வேண்டிகிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு தான் படம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது, பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆகுது, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க. அந்த தமிழில் தான், நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கேரளாவும் ரிலீஸ் ஆகுது, அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டாக அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிங் போகுது, தெலுங்குலையும் பிளான் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில் இருக்குது. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினா அது கண்டிப்பாக பேன் இண்டியா ஃபிலிம் தான். உங்கள் கையில் தான் பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிறதே இருக்குது. உதய் சார், லாஸ்ட் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார். என்னன்னா நீங்கள் 2 பேரும் வேறு ஒரு சங்கத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க, பெரிய படங்களும் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார்? அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார், 100% தேவை தான். அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்லையாக இருக்கலாம், ஒரு மலேசியாவில் இருக்கலாம், இல்லைனா வேறு லாங்குவேஜில் இருக்கலாம், இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க. தேட்டரில் மட்டும் வராதிங்க, வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து, விஷால் சாரோட கருத்து. அதை அவருடைய வரவேற்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரியறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல், ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல், பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அது அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. சார் உதய சார், இல்லைண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க, திட்டுறதுனா ஒரு 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் சொல்லுவோம் சார். உதய வேறு ஏமாந்து தேட்டருக்கு வந்துடுவாங்க, படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போய் ஓடிடுச்சுன்னா அதை வர விடாமல் பண்ணிடுறோம்ன்றது தான் கொஞ்சம் லேட். அதாங்க நான் தான் பாராட்டுறது உடனே பாராட்டுங்கன்னு சொன்னேன். திட்டுறது தானே 3 நாள் கழிச்சு திட்டத்தை சொல்கிறோம். அதான் சொல்கிறேங்க, அந்த ஒரு ஷோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை கெடுத்து விட்றாதீங்க, திட்டத்தை 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்கிறோம். அதான் மேட்ரை. திருப்பி ஓடுறதே ஒரு ஷோ தான், அது நீங்கள் ஓடுற ஓட்டில் அதுக்கு வர மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது? சார் உதயா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரே கேள்வியில் 2 கேள்வி. அதாவது உங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர், தமிழ்னு வாழ்ந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பித்து கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சிங்க. இப்போ என்ன அக்யூஸ்ட்னு மாறிட்டீங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து அஜ்மல், பவன், இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர், உங்கள் நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லாக தெரியாதா? அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம். என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு. இப்போது இது டைரக்டரோட ஆப்ஷன். இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது
அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு. அதனால் இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன்பட்டானு. ஸோ கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை. இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நம்பர் 1. அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு, அஜ்மல் பிரதர் இருக்கிறாரு, ஜான்விகா இருக்காங்க, எல்லாருமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கும். கதைக்கு என்ன மீட்டரோ அந்த மீட்டரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. இது நான் மட்டும் இல்லை, இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். நம்பி தான் அது டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 90% பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு அதில் வருது. ஸோ அதனால் எத்தனை இன்றைக்கி வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறதை விட எல்லாரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணுற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம்.